பார்லிமென்ட் கூட்டத்தை தாமதப்படுத்துவது மத்திய அரசின் பயத்தை காட்டுவதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. பார்லிமென்டின் மழைக்கால கூட்டத்தொடர் பொதுவாக ஜூலை மாத மத்தியில் துவங்குவது வழக்கம். ஆனால் இவ்வாண்டு கூட்டத்தொடரை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் துவக்க மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமையில் நடந்த பார்லிமெண்டரி விவகார அமைச்சரவை குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி சொந்த கட்சியினரின் மோதல் போக்கு காரணமாகவே பார்லிமெண்டை சந்திக்க பயந்து கொண்டு கூட்டத்தை தள்ளி வைத்துள்ளதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. देखिए ये सरकार डरी और सहमी हुई सरकार, ये विपक्ष के सामने से विपक्ष का सामना होगा इससे झिझक रही है सरकार. सरकार को विपक्ष के सामने संसद को के सामने आने पर घबराहट पैदा हो रही है. सरकार के पास आज उनके सहयोगी दल के लोग नाराज हैं. उनके दल के अंदर आंध्रा के सांसद दर्जनों की तादाद में उनके साथ नहीं है. सरकार बहुमत में है या नहीं, इसका भी जवाब संसद में मिलेगा. इसलिए सरकार संसद जाने से घबरा रही है, लेकिन कोई उपाय नहीं है. इसलिए देर ही से सही लेकिन संसद तो आना ही होगा. திட்டமிட்டபடி பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா, ஊழல், விலைவாசி உயர்வு, பாபா குரு ராம்தேவ் விவகாரம், எல்லாவற்றிற்கும் மேலாக லோக்பால் மசோதா விவகாரம் போன்றவை பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் புயலை கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.